வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பொது தமிழில் 100 வினாக்களுக்கு 100 சரியாக நம்ம எப்படி விடையளிப்பது அது தொடர்பாக தான் நம்ம வீடியோக்குள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நான் பார்க்கக்கூடியது 50 நாட்கள் இலவச பயிற்சியில் நாள் 7 30/9/2012 நடந்த விஓ தேர்வில் கேட்கப்பட்ட பொது தமிழ் அசல் வினாக்களை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுவரை தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய தேர்வுகளில் கொஸ்டினாக கேட்க போகிறாங்க. இந்த பேட்டர்னில் தான் கேட்பாங்க. சில சமயம் இதே கொஸ்டின் கூட இடம்பெற வாய்ப்பு இருக்குது. 2022 நடந்த தேர்வுகளை பார்த்தீங்கன்னா பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும், அதாவது நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். இதை நீங்கள் கொஸ்டின் பார்க்கும்போது, இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, எந்த பேட்டர்னில் கேட்குறாங்க, எந்த வினாத்தல் அமைப்பில் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கூல் புக்கிலேருந்து படித்ததை அப்ளை பண்ண முடியும். அதாவது நீங்கள் நிறைய பேர் ஸ்கூல் புக்கு நீங்கள் புக் படிச்சிருப்பீங்க, பழைய புக் படிச்சு இதில் இல்லாத சில தகவல்களும் இந்த கொஸ்டினில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த வினாத்தல் அமைப்பு முறைகள் எப்படி இருக்குது என்பதை பார்ப்பதற்கு கண்டிப்பாக நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து தான் ஆகணும். அதை பார்க்கும்போது இன்னும் நமக்கு வந்து எளிதாக இருக்கும். அப்போ தமிழில் 100க்கு 100 அடிப்பது என்பது மிக எளிது. அதை நல்லா படிச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு ஏதுவாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்கும். அங்கே உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 சொற்கள் முறை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் சரியான வரிசையை கண்டுபிடிக்கணும். பாருங்க, இப்போ நான் அந்த வரிசை முறையில் கொடுத்துருக்காங்க. நான் அப்போ என்னது அந்த வர்க்க முறை நான் நீ நீ நோ நோ நே அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்போ எது கரெக்டாக இருக்குது? ஆப்ஷன் ஏ தான். நான் நோ நோ நட்டம் நாட்டம் நொடித்தல் நோற்றம். ஓகேங்களா? அப்போ இந்த வருஷமே சரியா. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது கூட நீங்கள் சும்மா பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கான எல்லாத்தையும் பார்த்து டைம் நமக்கு வேஸ்ட் தான். நாட்டத்துக்கு அப்புறம் நட்ட வருது, இது வருமா வராது. அடுத்து நோக்கு அப்புறம் தான் நான் வருது, வருமா வராது. அடுத்து நோவுக்கு அப்புறம் தான் நோ நான் வருது, இது வருமா வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஒரே வரிசை ஒரே எழுத்துல கொடுக்குறாங்கன்னா நம்ம அடுத்த எழுத்து நம்ம பார்க்க போகிறோம். இல்லை குறியில் நெடில் நம்ம பார்க்க போகிறோம். குறியில் நெடில். இப்போ நான் என்பது குறில், அது நான், அவ்வளோதான். இது கண்டுபிடிச்சா போதும், அவ்வளோதான். ஈஸியாக நம்ம ஆன்சரை செலக்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக குழப்ப தேவையில்லை. நீங்கள் பொதுவாக அனைத்து சொற்களையும் பார்க்கும் பொழுது நம்ம குழப்புற மாதிரி இருக்கும். அப்போ எது ஃபஸ்ட்டு வரும்? அகர வரிசையில் எது ஃபஸ்ட்டு? உயிரெழுத்து இல்லை, அப்போ உயிர்மை எழுத்தாக இருக்குது. நான் வரிசையாக இருக்குது. அப்போ நான் நீ அந்த வரிசை முறையில் பார்க்கணும். ஒரு எல்லா எழுத்துக்களும் எல்லா சொற்களும் முதல் எழுத்து நான் இருக்குது அப்படின்னா நம்ம 2வது எழுத்து மெய் எழுத்தாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து பார்க்க போகிறோம். ஓகே. அடுத்ததாக 2வது வினா. ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். இந்த குறள்ல பாத்தீங்கன்னா ஒரு என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு வந்துள்ளதுன்னு கேட்கிறாங்க. ஒரு என்கிற வேர்ச்சொல் எந்த இலக்கண குறிப்போடு எந்த இலக்கணத்தோடு பொருந்தி இருக்குன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட், ஒருத்தார் என்பது வினைமுற்றா? கிடையாது. ஒருத்தார் என்பது வேங்கோல் வினைமுற்றா? கிடையாது. ஒருத்தார் என்பது தொழிற்பெயரா? கிடையாது. என்ன வரும்? ஒருத்தார் என்பது என்னது? சரியான இலக்கணம். வினையாளனையும் பெயர். ஒருத்தார் என்பது வினையாளனை பெயர். 3 காலங்களிலும் வரக்கூடியது, 3 இடங்களிலும் வரக்கூடியது. என்னது? வினை யாழனையும் பெயர் தான் சரியானது. அப்போ ஒருத்தார், ஒரு என்னும் வேர்ச்சொல்லுடைய வினையாளன் பெயர் ஒருத்தார். ஓகேங்களா? அடுத்து ஓமை தொடர்கள் பாருங்க. உடலும் உயிரும் போல, அச்சில் வார்த்தார் போல, அணி வகுத்தார் போல, வேம்பும் அரசும் போல. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இத்தொடருக்கு பொருத்தமானதே தேர்க. அதாவது என்ன சொல்றாங்க, 4 தொடர்கள் கொடுத்துருக்காங்க. 4 தொடர்களும் எது பொருத்தமா இருக்கு? 4மே ஒரே பொருளா இருக்கான்னு கேட்குறாங்க. பார்க்கணும். உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் ரொம்ப நெருக்கமானது, ஒன்னோடு ஒன்று கலந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது ஒரே மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து அச்சில் வார்த்தா போல. அச்சில் வார்த்தா எப்படி இருக்கும்? அதே போலதான் இருக்கும். அச்சில் வார்க்கப்பட்ட சிலை எப்படி இருக்கும்? அதே அமைப்புல தான் இருக்கும். அப்ப உடலும் உயிரும் போல, அச்சில் வார்த்தது போல, இது ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து அணி வகுத்தால் என்ன? அணி வகுத்தால் என்பது அந்த வரிசை முறையில் தான் இருக்கும். இது ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உடலும் உயிரும் போல, அச்சில் வார்த்தார் போல, வேம்பும் அரசும் போல. வேம்பும் அரசும் போல. இந்த வேம்ப மரமும் அரச மரம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ வேம்பும் அரசும் போல, அச்சில் வார்த்தது போல, ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படக்கூடியது. அப்ப இந்த அணி வகுத்தார் போல ஒன்றோடு ஒன்று வரிசை முறையில் வருகிறது. ஒன்றோடு ஒன்று இருந்தது இங்க பொருந்தல. அப்ப என்ன? 3 ஊமை தொடர்ல பொருந்தது. உடலும் உயிரும் போல, அச்சில் வார்த்தார் போல, வேம்பும் அரசும் போல. அப்போ 1, 2, 4 ஒரே பொருளுடையன. அப்ப என்னது?
நான்காவது ஆப்ஷன் டி தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்து வினா எண் 4. படு என்னும் வேர்ச்சொல்லுடைய தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ வேர்ச்சொல் என்ன கொடுத்துருக்காங்க? படு. அப்போ வேர்ச்சொல்லு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? தொழிற்பெயர் தான் கேட்குறாங்க. தொழிற்பெயர் விகுதிகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ இதில் பார்க்கும்போது என்னன்னா, தொழிற்பெயர் படுதல். படுங்கிறது வேர்ச்சொல், தொழிற்பெயர் தல். படுதல் தான். இங்கே பட்ட வருமா? வராது. பட்ட பெயரச்ச விகுதி. அப்படின்னா வினையச்ச விகுதி. பட்டவன் அப்படின்னா அங்கே வினையை செய்தவனை குறிக்கக்கூடிய அந்த வினையாளனின் பெயர். ஓகேங்களா? இப்போ படுதல் என்பதுதான் தொழிற்பெயர். ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்து வினா எண் 5. நல் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. வினை எச்சம் அப்படின்னது நல்கு. நல்கு அல்லது ஈல விகுதி முடிஞ்சதுன்னா என்னது? அல்லது ஈல முடிஞ்சதுன்னா என்னது? அதான் வினையச்ச விகுதின்னு சொல்றோம். அப்ப நல் என்ற வேர்ச்சொல்லுடைய வினையச்சம் என்னது? நல்கு. நல்கியேனா என்னது? பெயரச்சம். நல்கியேனா பெயரச்சம். நல்குதல் அப்படின்னா தொழிற்பெயர். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம சொல்லணும். அடுத்ததாக கட்டளை வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியான எது? கட்டளை வாக்கியம் குறித்து எது சரியான? வினா பொருள் தரும் வாக்கியம்னா அது வினா வாக்கியம் சொல்லுவோம். அடுத்து பாருங்க, விளைவு, வேண்டல், வாழ்த்தல், வைதல். அதாவது விளைவு, வேண்டல், வாழ்த்தல், வைதல் ஆகியவற்றுள் ஒன்றை தெரிவிக்கக்கூடிய வாக்கியம் என்னது? கட்டளை வாக்கியம் அல்லது வேங்கோல் வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். ஒரு செய்தியை தெரிவிக்கும் வாக்கியம் என்னது? செய்தி வாக்கியம். தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வந்தது. தனி வாக்கியம் பல தொடர்ந்து வந்தா அது தொடர் வாக்கியம் சொல்றோம். தனி வாக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல தொடர்ந்து வந்துச்சா தொடர் வாக்கியம். அப்ப கட்டளை வாக்கியம் என்பது என்ன? விளைவு, வேண்டல், வாழ்த்தல், வைதல் ஆகிட்டு ஒன்றை மட்டும் தெரிவிக்கும். ஆகிட்டு ஒன்றை ஏதேனும் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் கட்டளை வாக்கியம். அப்ப கட்டளை வாக்கியம் எந்தெந்த பொருட்களில் வருகிறது? விளைவு, வேண்டல், வாழ்த்தல், வைதல். ஓகே. அடுத்ததாக வலுவச் சொற்களற்ற வாக்கியத்தை கண்டுபிடி. பாருங்க, வத்தல், கோடாரி. கோடாரி வராது, கோடரி அப்படின்னு தான் இருக்கணும். வத்தல் என்பது வருமா? வராது. அடுத்தது பாருங்க, வற்றல். வற்றல் அருகே கோடரி இருந்தது. இந்த கோடரி இங்க கோடாரின்னு வரக்கூடாது. கோடரி என்பதுதான் சரியான ஒரு வாக்கியம். ஓகேங்களா? அப்ப வலப்பக்கம் சீகைக்காய் அப்படின்னு தான் இங்க வரணும். இது தவறா இருக்கு. அப்ப என்னது? ஆப்ஷன் பி தான் சரியானது. வற்றல் அருகே கோடரி இருந்தது சரியான ஒரு விடை. அடுத்து பேடிகை வாளாண்மை போல கெடும் அப்படின்னு என்னன்னா, அதாவது பேடி கையில் இருக்கக்கூடிய அந்த வாள் முயற்சி இல்லாமல் எப்படி கெடுதோ அதே போல முயற்சி இல்லாத வாழ்க்கை கெடும் சொல்றாங்க. அப்ப என்னது? முயற்சியின்மை. முயற்சியின்மை தான் சரியானது. பேடிகை வாளாண்மை போல கெடும். அந்த பேடி கையில் இருக்கக்கூடிய அந்த வாள் இருந்தும் அந்த ஆண்மை இல்லாத செயலை நிரூபிக்கக்கூடிய அந்த வாளாண்மை போல கெடும் என்பது முயற்சி இனிமையை குறிக்கக்கூடியது. முயற்சி இல்லாதவனை குறிக்கக்கூடியது தான் சரியானது. அடுத்து பொருந்தாத இணையை கண்டுபிடி. பாருங்க, மதிமுகம். மதி போன்ற முகம். இது ஓமை தொகை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓமை தொகை கொடுத்துருக்காங்க. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நம்ம மாத்தி முகமதி அப்படின்னது உருவகம். ஓமை தொகை அப்படின்னு என்னன்னா, ஓமை முன்னாடி இருக்கும், ஓமை இயக்கூடிய அந்த பொருள் பின்னாடி இருக்கும், நடுவுல ஓம உறுப்பு மறைந்து வரும். ஓம உறுப்பு மறைந்து வந்து அது ஓமை தொகை. எடுத்துக்காட்டா போல, போன்ற, ஒப்ப, உரல, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, ஈய, ஏய்ப்ப இதெல்லாம் ஊம உறுப்புகள். இது போன்ற உறுப்புகள் மறைந்து வரக்கூடியது ஊமை தொகை. மதி போன்ற முகம். அதே உருவகை கூடி வரும் முகமதி. முகமாகிய மதி. இதுவே அதுவாக, அதுவே இதுவாக வரக்கூடியது அதுதான் உருவகம். கனி வாய். கனி போன்ற வாய். வாய்க்கனி. இது உருவகம். இங்க முகப்பூ, பூமுகம் வரும். இங்க பூமுகம் இங்கிட்டு வரணும். இப்படி வந்தா இது சரின்னு சொல்லலாம். அப்ப இது என்ன? அது பொருந்தாத இணை. பூமுகம் ஓமை தொகை. முகப்பூ தான் உருவகம். இது இந்த இணை பொருந்தாம வருது. மலர் போன்ற அடி. மலர் அடி. அடி மலர். ஓகேங்களா? அப்ப மீதி பார்த்தீங்கன்னா ஓமை தொகை, உருவகம் அந்த இணைகள்ல எல்லாம் சரியாக இருக்கு. ஆப்ஷன் சி மட்டும் தான் மாறுதலாக இருக்கு. அப்ப அதுதான் சரியான விடை. அடுத்ததாக வினா எண் 10. தம்பிரான் தோழர். தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் சுந்தரர். ஓகேங்களா? தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுவாரு சுந்தரர் தான் மிக மிக சரியான ஆன்சர். இந்த சுந்தரருடைய இயற்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா நம்பி ஆரூரர். ஆரூரர், நம்பி ஆரூரர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரருடைய இயற்பெயர். சிறப்பு பெயர் என்னது? தம்பிரான் தோழர், வன் தொண்டர், திருநாவலூரார். ஓகேங்களா? அதாவது சுந்தரர் அவருடைய இயற்பெயர் நம்பி ஆரூரார். நம்பி ஆரூரர் இயற்பெயர் வன்தொண்டர் என்றும் திருநாவலூரார் என்றும் தம்பிரான் தோழர் என்றும் அழைக்கப்படக்கூடியவர் சுந்தரர்.
அப்பர். அப்பர் என்று அழைக்கக்கூடிய யாரு? திருநாவுக்கரசர். அப்பர் என்று அழைக்கக்கூடியவர் யாரு? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் என்னது? மருநீக்கியார் அல்லது மருள் நீக்கியார். திருநாவுக்கரசர் இயற்பெயர் என்னது? மருள் நீக்கியார் அல்லது மருள் நீக்கியார் தான். வேற என்ன இவர் பேரில் இருக்கு? வாயிசர், தாண்டகவேந்தர், தர்மசேனர், தாண்டகவேந்தர், தர்மசேனர், ஆளுடைய அரசு. இதுல திருநாவுக்கரசரை குறிக்கூடிய வேறு பேர்கள். திருநாவுக்கரசர் என்ன பேர்கள் இருக்கு? அப்பர், வாகீசர், தாண்டகவேந்தர், தர்மசேனர், ஆளுடைய அரசுடைய இயற்பெயர் என்னது? மருளிக்கியர். அடுத்து திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தருடைய சிறப்பு பெயர்கள் என்ன பார்த்தீங்கன்னா, திராவிட சிசு. திராவிட சிசு என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். அதே போல ஆளுடைய பிள்ளை. ஆளுடைய அரசுனா திருநாவுக்கரசு. ஆளுடைய பிள்ளை அப்படின்னா யாரு? திருஞான சம்பந்தர். இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு. நிறைய அறிஞர்கள், கவிஞர்கள் இவர் புகழ்ந்து பாராட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டா ஆதிசங்கரர், சேக்கிலார்லாம் இவரை பாராட்டியிருக்காங்க. நம்ம முந்தைய வினாக்கள்ல பார்த்தோம். அப்ப திருஞான சம்பந்தர் ஆளுடைய பிள்ளை, திராவிட சிசு, பரசமய கோளரி அப்படின்னு சொல்றாங்க. பரசமய கோளரி. பரசமய கோளரி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் தான்? திருஞான சம்பந்தர் தான். திருஞான சம்பந்தர் என்ன பெயர்கள் இருக்கு? ஆளுடைய பிள்ளை, திராவிட சிசு, பரசமய கோளரி. சுந்தரர், நம்பியாரூரர், தம்பிரான் தோழர், வன் தொண்டர், திருநாவலூரர். திருநாவலூரார் அப்படின்னா யாரு? சுந்தரர். மாணிக்க வாசகர் என்னன்னா திருவாத ஊரார். திருவாத ஊரார். மாணிக்க வாசகர் கூட என்ன சொல்றாங்க? திருவாத ஊரார். திருநாவலூர் அப்படின்னா சுந்தரர். அப்பருக்கு திருவாமூர். அப்பர் திருவாமூர், சுந்தரர் திருநாவலூரார். திருவாத ஊர் பகுதியை சேர்ந்தவர் யாரு? மாணிக்க வாசகர். வேற என்ன சிறப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, தென்னவன் பிரமராயர். தென்னவன் பிரமராயர். அழுது அடியடைந்த அன்பர். அழுது அடியடைந்த அன்பர் யாரு? மாணிக்க வாசகர். அழுது அடியடைந்த அன்பர். அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுவர் திருநாவுக்கரசன் போற்றக்கூடாது மாணிக்க வாசகர். தென்னவன் பிரமராயர், மாணிக்க வாசகர். திருவாத ஊரார் யாரு? மாணிக்க வாசகர். திருவாமூர் அப்படின்னா யாரு? திருவாமூரார் திருநாவுக்கரசர். திருநாவலூரார் சுந்தரர். ஓகே, சின்ன சின்ன மாறுபாடு இருக்கும், தெளிவா பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 சரியாக பொறுத்துக. ஃபர்ஸ்ட் செய்தி தொடர். செய்தி தொடர். மாணவர் சிறந்த முறையில் தேர்வு எழுதினர் தான் ஒரு செய்தி. அப்ப என்னது? ஆப்ஷன் ஏவில் தான் இருக்கு அந்த ஆப்ஷன். அடுத்து உணர்ச்சி வாக்கியம். ஆகா என்னே அழகு. ஓகேங்களா? இது உணர்ச்சி வாக்கியம். வியப்பு, ஆச்சரியம், மகிழ்ச்சி, துன்பம் இதெல்லாம் தெரிவிக்கக்கூடிய உணர்ச்சி. அடுத்து கட்டளை வாக்கியம். அனைவரும் தாய்மொழியை போற்றுக. அதாவது கட்டளை என்பது எதில் இருக்கும்? வாழ்த்தல், வேண்டல், அதுபோல வரக்கூடிய அந்த கட்டளை வாக்கியம். அடுத்து வினா வாக்கியம். உண்மைக்கு அறிவில்லை அல்லவா. ஓகேங்களா? அப்ப என்னது? இது இங்க வந்து அழிவில்லைன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. வினா இருக்கு, வினா குறி இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் 2, 3, 4, 1 தான் சரியான விடை. அடுத்ததாக தி ஜானகிராமனால் எழுதப்படாத புதினம் எது கேட்கிறாங்க. அப்ப தி ஜானகிராமன் ஒரு சிறுகதை எழுத்தாளர். புதினங்களை எழுதியிருக்காரு. புதினம் என்பது நாவல். அப்ப அவர் எழுதியது 3 இருக்கு. ஒன்னே ஒண்ணு அவர் எழுதாதது என்ன மாதிரி? செம்பருத்தி தி ஜானகிராமன் எழுதியதுதான். மரப்பசு அவர் எழுதியது. அன்பை ஆரமுது தி ஜானகிராமனுடைய படைப்பு தான். அப்ப பாலும் பாவை வந்து அவருடைய படைப்பு கிடையாது. அப்ப பாலும் பாவையும் யார் எழுதுனா? விந்தன். விந்தன் எழுதியதான் பாலும் பாவை. இவர் வேற என்ன எழுதியிருக்காரு பாத்தீங்கன்னா, விந்தன், சுயமரம், மனிதன் மாறவில்லை, மனிதன் மாறவில்லை, ஓ மனிதா, ஓ மனிதா, மனிதன் மாறவில்லை, ஓ மனிதா, சுயமரம், பசி கோவிந்தம், மிஸ்டர் விக்ரமாதித்தன். மிஸ்டர் விக்ரமாதித்தன். புரியுதுங்களா? இதெல்லாம் இவருடைய படைப்புகள். விந்தனுடைய படைப்புகள் என்னது? பாலும் பாவையும், சுயமரம், மனிதன் மாறவில்லை, ஓ மனிதா, பசி கோவிந்தம், மிஸ்டர் விக்ரமாதி. இதெல்லாம் விந்தனுடைய படைப்புகள். அதே போல தி ஜானகிராமனுடைய படைப்புகள் செம்பருத்தி, மரப்பசு, அன்பை ஆரமுதே. அதே போல அக்பர் சாஸ்திரி, சிவப்பு ரிக்ஷா, அக்பர் சாஸ்திரி, சிவப்பு ரிக்ஷா, சக்தி வைத்தியம், கோபுர விளக்கு, ரசிகரும் ரசிகையும், ரசிகரும் ரசிகையும். இதெல்லாம் தி ஜானகிராமனுடைய படைப்புகள். ஓகேங்களா? மேலே இருக்கிற அக்பர் சாஸ்திரி, சிவப்பு ரிக்ஷா, ரசிகரும் ரசிகையும், சக்தி வைத்தியம், கோபுர விளக்கு. இதெல்லாம் தி ஜானகிராமன் படைப்புகள். சிறுகதையும் இந்த புதினங்கள் செம்பருத்தி, மரபு, அன்பை ஆரம்பி கீழே இருக்குது விந்தனுடைய படைப்புகள். அடுத்த வினா,
சரியான ஒரு மரபு தொடர் ஒலி மரபு கேட்குறாங்க. அதாவது அந்த பறவைகள் விலங்குகளுடைய அந்த சவுண்டு மரபுகள் மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. தெளிவாக படுத்துக்கிறது மரபு என்பது வினை மரபு, அதே போல் அந்த தொகை சொற்கள் தொகை மரபு, அந்த ஒலி மரபு எல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். ஆந்தை கத்த வரும், ஆந்தை அலரும் அப்படிங்கிறத சரியானது. கழுதை தான் கத்தும், கிளி என்ன செய்யும், கிளி பேசும் அல்லது கொஞ்சம்னு சொல்லுவாங்க. அதே போல தான் ஆந்தை அலர் கொடுத்த கழுதை கணக்க கிளி கொஞ்சின்னு சொல்லுங்க. ஆந்தை ஆந்தை அலற கழுதை கணைக்க கிளி கொஞ்சின்னு சொல்லுங்க. இன்னொன்று பாருங்க, கழுதை கணைக்குமா, கணைக்க கத்தும். அடுத்து குதிரை கணைக்க குயில் கூவ, குயில் கூவும் மயில் அகவும், நம்ம குயில் கூவும் மயில் அகவும். அடுத்து சிங்கம் முழங்கும். ஓகேங்களா, அப்ப பாருங்க இது சரியானது. குதிரை கணைக்க குயில் கூவும் சிங்கம் முழங்கும் சரியாது. புலி உரும மயில் அகவ யானை கத்தியது, யானை என்ன செய்யும், யானை பிளிரும், யானை பிளிரியதுன்னு வரணும். அப்ப ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் பார்த்துருப்பாங்க. நம்ம வந்து அந்த வாக்கியத்தை முழுமையா நல்லா படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆன்சர் செலக்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒண்ணு மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அது தவறாக தான் இருக்கும். அந்த முழு வாக்கியத்தையும் தெளிவா பார்த்து முழு வாக்கியமும் எங்க சரியாக இருக்கோ அதுதான் சரியான விடை. இப்ப சில வாக்கியங்களை பார்த்தா ஒன்று ரெண்டு மட்டும் தான் எல்லாமே சரியாக தான் இருக்கும், ஒன்று ரெண்டு மாதிரி இருக்கும், அது சரியாக ஆகாது. அதனால எங்க சரியாக முழுமையாக இருக்கோ அதுதான் பெஸ்ட் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இந்த குறப்பாவையினுடைய அடிப்படையில் சீர் ஏய்பினை சுட்டு, ஏய்பு என்பது ஒரு பாடல் அடியினுடைய இறுதிச் சீர்கள்ல எழுத்துக்கள் அல்லது சீர்கள் அல்லது ஓசைகள் ஒரே மாதிரி இருக்கும். இங்க பார்க்கலாம், நம்ம இங்க சீர் ஏய்பு தான் கேட்டிருக்காங்க. அப்ப சீர் ஏய்பு என்பது ஒரே மாதிரி எங்க இருக்குன்னு பாருங்க. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன், இதுல இருந்து ஒரே மாதிரி வருது. நாடாமால் ஊராமால் இது ஒரே மாதிரியான அந்த எழுத்து வரிசை முறையை கொண்டிருக்கு. அதனால இது சீர் ஏய்பு, இது எதுலையுமே அது மாதிரி இல்லை. அடுத்ததாக கிரேப் என்ற ஆங்கில சொல்லுக்கு, கிரேப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எதுவும் பார்த்தீங்கன்னா துன்புறுத்து. கிரீப் அப்படின்னா என்னன்னா, நான் கிரீப்பா இறுக்கமாக பிடிப்பு, துன்புறுத்து அப்படிங்கிறத இங்க சரியாக பொருந்தது. இது இருக்கக்கூடிய அந்த சண்டையிடு பயமூட்டுகிற பயங்கரமான இதெல்லாம் வந்து இது கிரீப் அப்படிங்கிறது பொருந்த மாதிரி இல்லை. துன்புறுத்து என்பதுதான் சரியாக இருக்கு. கிரீப்னா நல்ல பிடிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டுபிடி. பாருங்க, விழி, வலி, ஒலி, ஆளி. இதுல பாத்தீங்கன்னா இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு விழி, பலி, ஒளி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர் சொல்லாக ஒரு கட்டளை சொல்லாக இருக்கு. இப்போ இது வந்து ஆளி என்பது ஒரு பெயர் சொல்லாக, ஆளி என்பது கடலை குறிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்லை சில பேர் எப்படி பார்த்து வி பா ஓ என்பது குறியில் எழுத்தாக இருக்கு, ஆயின் மெடில் அப்படின்னு கூட பார்த்துக்கலாம். ஏன்னா எந்த தொகையில நம்ம பார்க்குறோமோ எந்த அடிப்படையில பார்க்குறோமோ அந்த அடிப்படையில் அது பிரியணும் தெளிவா. பொருந்தாத சொல் என்பது 3 ஒரே கேட்டகரியில இருக்கும், ஒன்று மட்டும்தான் மாறுபட்ட கேட்டகரியா இருக்கும். அப்ப இங்க ஆளி என்பதுதான் பொருந்தாத சொல்லாகும். ஓகேங்களா, அடுத்து பிறமொழி சொற்களற்ற வாக்கியங்களை தேர்வு செய்ய. மேஸ்திரி அப்படி தமிழா கிடையாது, ஜன்னல், ஜன்னல் என்பது போர்த்துகீசியம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, தலைமை தொழிலனிடம் நெடும் வேலை, நெடும் வேலைன்னா அலமாரின்னு சொல்றாங்க வேற மொழியில, தமிழ்ல நெடும் வேலை. ஜன்னல்னா தமிழ்ல பலகனி, சாவிக்கின தமிழ்ல திறவுகோல், மேஸ்திரிக்கு தலைமை தொழில். அப்ப இது ஒரு பிறமொழி சொற்களற்ற தமிழ் வாக்கியம். தலைமை தொழிலனிடம் நெடும்பேலை பலகனி திறவுகோல். அடுத்து பஜார் ஜமக்காலம் வருமா, வராது. பஜார் கடை தெரு, மைதானத்துக்கு திறந்த வெளித்திடல்ல விரிப்பு. அப்ப 2, 4 மட்டும்தான் சரி. அப்ப ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஷன் சி. இதுதான் பிறமொழி சொற்களற்ற வாக்கியம். ஓகேங்களா, அடுத்ததாக வலுவ சொற்களற்ற வாக்கியங்களை தேர்வு செய். அருவாமனை அப்படின்னு கொடுத்துருக்கு, அருகில் அண்ணாக்கு அரைஞான் கயிறு அறிவால் மனை அப்படின்னு இருக்கணும், இது தவறு. அடுத்து அவரைக்காய் மற்றும் சீயக்காய் வாங்கினேன். ஓகேங்களா, இது வலுவ சொல்லற்ற வாக்கியம் தான், சரியாகத்தான் இருக்கு. அதுல என்னன்னா அந்த பிழையில்லாத ஒரு வாக்கியமாக முழுமையடைந்த ஒரு தமிழ் வாக்கியமாக இருக்க வேண்டும். அடுத்த தாழ்வாரத்தில் துடைப்பம் இருந்தது, தாவாரம் கொடுத்துருங்க, நல்லா தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. தாழ்வாரத்தில் துடைப்பம் இருந்தது, இதுவும் சரி. அடுத்து பாருங்க, நஞ்சை நிலம். அவங்க என்ன வரணும், நன்சை நிலத்தில். இங்க வேர்வை எப்படி இருக்கணும், வியர்வை சிந்தின்னு வரணும், அப்படி வரல. அப்ப எது சரி, 2 மற்றும் 3 அதுதான் சரியான ஒரு வலுவ சொல்லற்ற வாக்கியங்களாகும். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்க வந்து மா அந்த வரிசை முறையில் கொடுத்துருக்காங்க. மா, மா, மீ, மீ, மு, மோ இது போல கொடுத்துருக்காங்க. அப்ப எது சரியா வரும் பாருங்க. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப மா, மா என்பதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப எங்க அது ஃபர்ஸ்ட் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். மா, மா, மீ, மீ, மு, மூ, மோ, மோ. இப்ப எது கரெக்டா வருது, ஆப்ஷன் ஏ தான். மடங்கள், முடங்கள், மொற்று, மூணு.
ஓகேங்களா. சிலது நம்ம ஃபர்ஸ்ட் இதுலேயே கரெக்டாக எதுன்னு ஈஸியாக கெஸ் பண்ணல, ஒவ்வொன்றையுமே நம்ம பார்க்க தேவையில்லை, வேறு எங்கேயுமே இது இல்லை ஆகர வரிசையில். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து மீண்டும் ஒரு அகர வரிசை, அதே வர்க்க வரிசை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். மூ மா மீ வேணா ஒரு இதே தான். மடம், மாடு, மீனவர், முடவர். ஓகேங்களா. மாமா மீமி மூமு இதே தான் சரி. ஆப்ஷன் டி தான். அடுத்து இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல் கேட்குறாங்க. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வினையாளன் பெயர் பார்த்து ஆன்சர் போட்டக்கூடாது. அந்த வினையாளன் பெயருக்கு பொருந்தாத சொல் எதுன்னு தான் கேட்குறாங்க. பாருங்க. உடையான், உடையான்ங்கிறது என்னது? வினையாளன் பெயர் தான். இது பொருந்தக்கூடியது. ஈந்தார் நம் 3 காலங்களையும் குறிக்கிறது. வினை செய்த வினை குறிக்கக்கூடியது. உற்றார், உடையான், ஈந்தார், உற்றார், இந்த 3மே வினையாளன் பெயர் தான். அப்ப பொருந்தாது எதுவும் பார்த்தீங்கன்னா வையார். அப்போ வையார் என்பது என்னது? வையார் என்பது வினையாளனின் பெயர் கிடையாது. வையார் வினைமுற்று ஆகும். வையார் என்பது ஒரு வினைமுற்று. ஓகேங்களா. உடையான், ஈந்தார், உற்றார் இது என்னது? வினையாளனின் பெயர். வையார் என்பது வினைமுற்று. அப்ப அதுக்கு தான் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து சரியான மரபு தொடர் இங்க கொடுத்துருக்காங்க. வரும் இந்த மரங்களுடைய அந்த மரபு கொடுத்துருக்காங்க. கூட்ட சொற்கள், தொகை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். சவுக்கு தோப்பு அருகே ஆலங்காடு இருக்கிறது. சவுக்கு தோப்பு அருகே ஆலங்காடு. ஆலந்தோப்பு வருமா? வராது. பலாத்தோப்பு வரலாம். பலாக்காடு வருமா? வராது. ஓகே. பனந்தோப்புன்னு வரும். ஓகே. அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் ஏ தான். சவுக்கு தோப்பு அருகே, சவுக்கு தோப்புன்னு சொல்றோம், ஆலங்காடுன்னு சொல்றோம். அப்ப அதுதான் என்னது? சரியானது. அடுத்து கூற்று காரணம் பாருங்க. அரசன் புலவரை கண்டான், அவரை வரவேற்றான், பரிசு ஒரு எழுவாய். பல பயனிலைகள். ஓகேங்களா. அடுத்து காரணம். தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வருது. இது அரசன் புலவரை கண்ட ஒரு வாக்கியம், அவரை வரவேற்றான் ஒரு வாக்கியம், பரிசு வழங்க ஒரு வாக்கியம். இது பல தனி வாக்கியங்கள் சொல்றோம். ஓர் எழுவாய் பல பயனிலையிலே பெற்று வரும். அரசன் என்பது ஒரே ஒரு எழுவாய் பல பயனிலை பெற்று வருது. அப்ப இது தொடர் வாக்கியம் சொல்றாங்க. அப்ப தொடர் வாக்கியம் என்பது தனி வாக்கியங்கள் நிறைய வரும், ஒரு எழுவாய் தான் வரும், பயனிலும் பல வரும். அப்ப தொடர் வாக்கியம் தான். ரெண்டுமே சரி, விளக்கம் சரிதான். இதே தனி வாக்கியம் பாத்தீங்கன்னா பயனிலே ஒண்ணுல கொண்டு முடியும். எழுவாய் எவ்வளவு வேணா இருக்கலாம், பயனிலை ஒண்ணுல கொண்டு முடிஞ்சா தனி வாக்கியம் தான். ஆனா எழுவாய் ஒன்று இருந்து பயனிலை பல இருந்ததுன்னா தொடர் வாக்கியம். தனி வாக்கியம் நிறைய வரும். அப்ப ரெண்டுமே சரி, விளக்கமும் சரிதான். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க. கலைச்சொல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தமிழாக்கம் கேட்க. ரின்ஸ் அப்படின்னு என்னன்னா கழுவு. ரியாட் அப்படின்னது கலகம். ரிண்ட் என்பது என்னது? பட்டை. ரெம்பில் என்பது சிற்றலை. இதெல்லாம் வித்தியாசமான இந்த கலைச்சொல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஸ்டின் கேட்கறதுனா நமக்கு புது புக்கில் இருக்க கலைச்சொல் அப்படியே தான் கேட்குறாங்க. அது தெளிவாக பார்த்துக்கணும். 6th to 12th வரை இருக்கக்கூடிய அந்த கலைச்சொல் இல்லை லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பாடப்பகுதியில் இறுதி பகுதியில் கொடுத்துருப்பாங்க. அறிவை விரிவு செய்ய அப்படிங்கிற பகுதிக்கு மேலாக கொடுத்துருப்பாங்க. அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து பகைபாவம் அச்சம் பழையன 4ம் இகவா ஆம் இல் இறப்பான் கண். இந்த குறளின் முதல் அடியில் அமைந்துள்ள மோனை எதுன்னு கேட்கிறாங்க. முதலடியில மோனை. மோனை என்பது தம்முள் முதலெழுத்து ஒரே மாதிரி வரக்கூடியது. முதலெழுத்து ஒன்றி வருவது. பாருங்க மோனை எங்க இருக்கு? பா. பகை பாவம் பலி என. அப்ப 1வது 3வது சீர்கள்ல ஒரே மாதிரி முதலெழுத்து வந்தால் அது என்ன சொல்றோம்? பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனை என்பது 1 3. இணைய மோனை எப்படி இருக்கும்? 1 2வது சீர முதல் ஒரே மாதிரி இணைய மோனை சொல்லலாம். கூலை மோனை என்பது 1 2 3. மேற்கதுவாய் 1 3 4. கீழ்கதுவாய் 1 2 4. முற்றிலும் அனைத்து சீர்களும் இருக்கும். ஒருவு என்பது எப்படி இருக்கும்? ஒருவு என்பது 1 4. ஓகேங்களா. அப்ப இதே தான் எதுக்கு அங்க 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அப்படி இந்த 7 தொடை வரும்போது அப்படியே தான் வரப்போகுது. அங்க 2வது எழுத்து சொல்ல போறோம். முரணுக்கும் ஏய்வுக்கும் மாறிக்க அவ்வளவுதான். அப்ப இந்த பகைபாவம் பல இந்த 1வது சீர் 3வது சீர்லயும் முனை இருக்குனால இது என்ன சொல்றோம்? பொழிப்பு முனைன்னு சொல்றோம். ஆப்ஷன் பி தான். அப்ப சீர்களை நம்ம கணக்கிடுறோம். ஓகேங்களா. அடுத்ததாக வலுவச் சொல்லற்ற வாக்கியம். சிலவு பாவக்காய் வருமா? வராது. செலவுக்கு பாகற்காய் விற்றான். கரெக்டு தான். இது நஞ்சை வருமா? நன்செய் அப்படின்னு வரும். வியர்வை வரும். வியர்வைன்னு வரும். பாருங்க. நன்சை நிலத்தில் வியர்வை சிந்த முயன்றால். அப்ப இதுவும் சரியான ஒரு வாக்கியம், வலுவச் சொல்லற்ற வாக்கியம். அப்ப 2 மற்றும் 4 சரி. எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேங்களா. எப்பயுமே அங்க கரெக்டா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பார்க்கணும். இங்க இருக்கு தகுந்த மாதிரி அங்க வினாக்களை பார்க்க கூடாது. ஆப்ஷன்ல என்ன இருக்கு அதுக்கேற்ற ஒரு வினாக்கள் எது சரியான விடையை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2 4 செலக்ட் பண்ணிட்டோம். அப்ப 2 4 எந்த ஆப்ஷன் இருக்கோ அதான் சரியானது. ஓகேங்களா. அடுத்த பின்வரும் பாடலின் ஆசிரியரை பொறுத்துக்க. பாருங்க. தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவற்றிற்கு ஒரு குணம் உண்டு. தேவபுர தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இதெல்லாம் யாருடைய பாடல்? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார்.
ஓகேங்களா. தமிழக அரசுடைய முதல் அரசவை கவிஞர், காந்திய கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவற்றுக்கு ஒரு குணம் உண்டு. நம்முடைய நாமக்கல் கவிஞர். அடுத்து 30 கோடி முகமுடைய ஆளுயிர் மொய்ம்பூர ஒன்றுடையார். இது யாரு? பாரதியாருடைய படைப்பு தான். அடுத்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கன்றி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கன்றி. இது யாரு? பாரதிதாசன். அடுத்ததாக ஒரு பாடல் வரி, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. மாதவம், மாதவம்னு என்னது? பெரிய தவம். உரிச்சோ தொடரில் ஒரு மாதவம் இலக்கண குறிப்பு. இப்போ இது கவிமணி தேசிய விநாயகமுடைய பாடல் வரிகள். ஆப்ஷன் சி. இது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை 4 வினாக்கள் கேட்டிருக்கு. இது தனித்தனியாகவும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அவ பொறுத்துகளை வரக்கூடிய தனித்தனியான வினாக்களாகவும் வரலாம். இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எதுன்னு கேட்கிறாங்க பாருங்க. கண்ணதாசனுடைய படைப்பு என்னது? தைப்பாவை. அப்ப இது சரியா இருக்கு. கண்ணதாசன் ஆப்ஷன் பி தவறு. சுத்தானந்த பாரதியுடைய படைப்பு பாரத சக்தி மகா காவியம். இருக்கா? இல்லை. முடியரசனுங்க ஏதாவது இருக்கா? இல்லை. அப்ப வாணிதாசனுடைய படைப்பு என்னது? கொடிமுல்லை, தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், சிரித்த நுணா, பொங்கல் பரிசு, இதெல்லாம் வாணிதாசனுடைய படைப்புகள். எழிலோவியம் அவருடையதுதான். ஓகேங்களா. முடியரசனுக்குரிய நூலுங்க கொடுக்கல. தைப்பாவே கண்ணதாசனுடைய படைப்பு, பாரத சக்தி மகா காவியம் சுத்தானந்த பாரதியாருடைய படைப்பு. அப்ப பொருந்தக்கூடிய இணை என்னது? வாணிதாசன், கொடிமுல்லை தான் சரியானது. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க பார்க்கலாம். இங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமானது கொடுத்துருக்காங்க. இங்க முதலெழுத்து எல்லாமே உயிரெழுத்து வரிசையில் வந்து ஆரம்பிக்குது. அப்ப முதலெழுத்து எல்லாம் உயிரெழுத்து வரிசையில் ஆரம்பிக்குது. அப்ப ஆ என்பதுதான் முதல்ல வரணும். அப்ப கண்டிப்பா ஏ வரக்கூடியது வராது. ஆ என்பது முதல்ல வரணும். அப்ப 3 இதுமே ஆ இருக்கு. அடுத்து 2வது எழுத்தை பார்க்கும்போது மெய்யெழுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். அப்ப 2வது மெய்யெழுத்து முன்னாடி என்ன இருக்கு? அக்கு இருக்கு. அக்கு தான் முதல்ல வரக்கூடியது. உயிரெழுத்து 12, அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து, அப்புறம் மெய்யெழுத்து, அப்புறம் உயிர்மெய் எழுத்து. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியானது. அப்ப இங்கேயும் இருக்கிற சார் போலாம். இங்க ஏ இருக்கு, வராது. அப்ப அக்கு அது. அதுக்கப்புறம் என்னது? ஏ அ இ ஈ உ ஏ ஏ ஐ அப்படித்தான் வருது. ஓகேங்களா. அப்ப அத்து அது எதுகை 5. ஓகேங்களா. உயிரெழுத்து வரிசை, ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து வரிசை, உயிர்மெய் எழுத்து வரிசை இப்படி தான் பார்க்கணும். ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேங்களா. அடுத்ததாங்க பிரித்து எழுதுக. கலர்கன்பு. இது எப்படி பிரிக்கலாம்? கலருக்கு கூட்டல் அன்பு. கலர்கன்பு எப்படி பிரியுது? கலருக்கு கூட்டல் அன்பு. இது எப்படின்னா, நிலைமொழி ஈற்றில உகரம் இருக்கும் பொழுது, நிலைமொழி ஈட்டில உகரம் இருக்கும்போது வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னு பிரியும். அப்ப இங்க என்ன வரும்? ஊ போயிடும். இக்கு கூட்டல் ஊ இருக்குங்களா, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் விதிப்படி ஊ போயிடும். அப்ப என்ன ஆகும்? இக்கு கூட்டல் ஆதான் இருக்கும். அப்ப உடல் மேல் உயிர் வந்து எப்படி இக்கு கூட்டல் காவா மாதிரி, அதான் கலர் கண்புன்னு சொல்றோம். அடுத்து ஒலி வேறுபாடு பாருங்க. அலரி, அலரி. அலரி என்பது என்னது? ஒரு வகை செடி. அலரி என்பது ஒரு வகை செடி. அலரி ஓடினர் அப்படின்னா அது பயந்து கூச்சலிட்டு ஓடுறாங்க. அலரி ஓடுறாங்க பயந்து. அப்ப அலரி என்பது ஒரு வகை செடி. அலரி அப்படிங்கிறது பயந்து கூச்சலிட்டு ஓடினர். ஆப்ஷன் சி தான் சரியான ஒலி வேறுபாடு. அடுத்து பார்க்கலாம். ஒரு வாக்கியம் கேட்டிருக்காங்க. எவ்வகை வாக்கியம் என்பது கேட்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட், நான் நாளை மதுரை செல்வேன். நான் நாளை மதுரை செல்வேன். நான் பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. இங்க 2 பேரு நம்ம மென்ஷன் பண்ணல. இன்னொன்று மேற்கோள் குறியல் இருக்கு. மேற்கோள் குறியல் இருந்தாவே அது நேர்கூற்று வாக்கியம் தான். ஓகேங்களா. அடுத்த வாக்கியத்தை, குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார். இது வந்து ஒரு செய்தியை தெரிவிக்குது, செய்தி வாக்கியம். அடுத்ததாக அனைவரும் தாய்மொழியை போற்றுக. போற்றுக கட்டளை. புரியுங்களா. அப்ப நேர்கூற்று, செய்தி வாக்கியம், கட்டளை வாக்கியம். 3 கொஸ்டின் ஒரே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஈஸியாக கண்டு ஃபர்ஸ்ட் அந்த மேற்கோளை பார்த்தாவே நேர்கூற்று வாக்கியம் கண்டுபிடிச்சிடும். அடுத்து ஒரு செய்தியை சொல்லுது. அடுத்து ஒரு கட்டளை வாக்கியம். அனைவரும் தாய்மொழியை போற்றுங்கள் ஒரு கட்டளையாக சொல்றாங்க. அதுதான் கட்டளை வாக்கியம். அடுத்து எது செய்தி வாக்கியம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். செய்தி வாக்கியம் இல்லாத ஒன்று ஈஸியாக. செய்தி வாக்கியம் எது 3ங்கிறது வேற இருக்கு. அப்போ ஒன்னே ஒன்று தான் செய்தி வாக்கியம் இல்லை. இந்த மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருக, இது என்பது கட்டளை வாக்கியம்தான். இது ஒரு ஆர்டர், ஒரு ஆணை, ஒரு கட்டளை. மீதி எல்லாமே என்னது? செய்தி வாக்கியம் தான். ஓகேங்களா. அடுத்து உணர்ச்சி வாக்கியம் குறித்து எது சரியான ஒரு வாக்கியம் கேட்கிறாங்க பாருங்க. ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கக்கூடியது செய்தி வாக்கியம். வினாப்பொருள் தரக்கூடியது வினா வாக்கியம். தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வருவது தொடர் வாக்கியம். அப்ப உணர்ச்சி வாக்கியம் என்னது? மகிழ்ச்சி, துன்பம், வியப்பு போன்ற உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமையக்கூடிய வாக்கியம் என்னது? உணர்ச்சி வாக்கியம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை.
அடுத்து தன்வினை வாக்கியத்தை கண்டுபிடி. பாருங்க, தன்வினை வாக்கியத்தை கண்டுபிடிக்க மாட்டேங்க. இங்க பாருங்க, பயிற்றுவித்தார் என்ன வரும்? இது பிறவினை தான் வரும். பயிற்றுவித்தார், கற்பித்தார், இதெல்லாம் பிறவினை. பயிலார்னா எதிர்மறை வினை, எதிர்மறை. இது பயிற்றுவிக்கப்பட்டது, படுபட்டது, பெறுபட்டது, மூன்றாம் வெற்றி பெறுப்பது என்னது? அது செய்யப்பாட்டு வினை. இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ ஒன்னே ஒன்று மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, பரிதிமார் கலைஞர் வடமொழியும் தமிழும் பயின்றார். ஆப்ஷன் ஏதா என்னது? தன்வினையாகும். இதெல்லாம் மாறி மாறி இருக்கு, பிற வாக்கியத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மாமேதை என இந்திய சட்டத்துறையில் அழைக்கப்பட்டவர். மாமேதை இந்த இந்திய சட்டத்துறையில் அழைக்கப்பட்டவர் யாரு? சரியான ஆன்சர் டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். இந்திய அரசினுடைய முதல் சட்ட அமைச்சர், இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை, இந்திய அரசியலமைப்புடைய சிற்பி, வரைவு குழுவினுடைய தலைவர். வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்தவர் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்தியாவினுடைய முதல், இந்திய அரசினுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். ஓகேங்களா? அடுத்து வேதனையில் சிக்குதல். வேதனையில் சிக்குதல் என்பது எது? அந்த ஊமை கரெக்டா வருது அப்படிங்கிறத கேட்கிறாங்க. பார்க்கலாம். கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடி புகுந்தது போல. கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடி புகுந்தது போல அப்படின்னு என்னன்னா, அந்த கரையான் வந்து புற்றெடுத்து கருநாகம் போதுன்னா தன்னுடைய அந்த இதை தனக்கு எல்லாம் சொந்தமானது அப்படின்னு ஆக்கிக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இஞ்சி தின்ற குரங்கு போல. இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னு என்னன்னா, அது எந்த இதை தெரிவிக்குது? தவிப்பு கேட்பாங்க. அப்ப மேல ஒரு தவிப்பு என்பது எதை விளக்குறது கூட பின்னாடி கேட்கலாம். இப்ப இஞ்சி தின்ற குரங்கு போல என்னது? தவித்து கொண்டிருக்கிறது. இஞ்சி தின்ற குரங்கு மேல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க சொல்றாங்கல்ல. அப்ப இஞ்சி தின்ற குரங்கு போல தவிப்பை உணர்த்துகிறது. அப்ப ஆப்பசைத்த குரங்கு போல வேதனையில் சிக்குது. ஆப்பு அசைத்த குரங்கு போல வேதனையில் சிக்கி கொண்டான் அப்படின்னு சொல்றோமா? அதான் வேதனையில் சிக்குதல். ஆப்பசைத்த குரங்கு போல வேதனையில் சிக்குதல். இஞ்சி தின்ற குரங்கு போல தவிப்பு. அடுத்து உடும்பு பிடி போல என்னன்னா, இறுக்கமாக கெட்டியாக பிடித்து கொள்வது. உடும்பு பிடி போல பிடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில அந்த வாய்ப்பை உடும்பு பிடி போல பிடித்து பயன்படுத்தி கொண்டா சொல்றாங்க. அது கெட்டியாக பிடித்துக் கொள்வது, இறுக்கமாக பிடித்துக் கொள்வது, ஒரு பிடிப்பு, உடும்பு பிடி. ஆப்போசிட் குரங்கு போல வேதனை. ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்து வினா வாக்கியம் குறித்து கீழே சரியானது. வினா வாக்கியம் குறித்து எது சரி? வினா பொருள் தரு வாக்கியம், வினா வாக்கியம், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்ததாக நூல் ஆசிரியர். நூல் ஆசிரியர் பார்த்திபன் கனவு. பார்த்திபன் கனவு யாரு? கல்கி தான். அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன் பி தான். பார்த்திபன் கனவு கல்கி. வேற என்ன இருக்காரு இவரு? கல்வனின் காதலி, அலையோசை, மகுடபதி, தியாக பூமி, பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், இதெல்லாம் கல்கியினுடைய படைப்புகள், புதினங்கள். தமிழ்ச்சோலை. தமிழ்ச்சோலை யாரு? திருவிக்கா. தமிழ்ச்சோலை, இளமை விருந்து, முருகன் அல்லது அழகு, பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம், சைவத்திரவு, சைவத்தின் சமரசம், கடவுள் சாட்சியும் தாயுமானவரும், கடவுள் சாட்சியும் தாயுமானவர், நாயன்மாருடைய தமிழ்நாட்டு நாயன்மார்கள், தமிழ் நூல்களில் பௌத்தம், இதெல்லாம் யாருடைய படைப்புகள்? திருவிக்கா. திருவி கல்யாண சுந்தரனுடைய படைப்புகள். இளமை விருந்து, சைவத்திரவு, தமிழ்ச்சோலை, சைவத்தின் சமரசம், கடவுள் சாட்சியும் தாய்மானவரும், தமிழ் நூல்களில் பௌத்தம், இதெல்லாம் திருவிக்கோட படைப்புகள். தேன்மலை. தேன்மலை யாருடைய படைப்பு பார்த்தீங்கன்னா சுரதா. வார்த்தை வாசல், உதட்டில் உதடு, வார்த்தை வாசல், உதட்டில் உதடு, எச்சில் இரவு, உதட்டில் உதடு, எச்சில் இரவு, சுவரும் சுண்ணாம்பும், இதெல்லாம் யாருடைய படைப்பு? சுரதா. சுரதாவை முதலாக ஓமை கவிஞர் என்று அழைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. சுரதாவை முதலாக ஓமை கவிஞர் என்று அழைத்தவர் கேட்பாங்க. ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் சுரதா தான். ஆனால் சுரதாவை முதலாக ஓமை கவிஞர் என்று சொல்லி அழைத்தவர் யாரு? ஜெக சிற்பியன். ஜெக சிற்பியன். இவர் தான் முதல்ல இவர் ஓமை கவிஞர் சொல்லி அழைக்கிறார். கேட்பாங்க, வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த வினா. சுரதாவை முதலாக ஓமை கவிஞர் என்று சொல்லி அழைத்தவர் யாரு? ஜெக சிற்பியன் அப்படிங்கிற கவிஞர் தான் அழைச்சிருக்கார். ஓகேங்களா? அடுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் யாரு? வைரமுத்து. ஆப்ஷன் பி தான் சரி. வைரமுத்து படைப்பினது வைகரி வேகங்கள், கள்ளிக்காட்டு இதிகாசம், இதுவரை நான், வானம் தொற்றுவிடும் தூரம்தான், இதெல்லாம் இவருடைய படைப்புகள். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து பொறுத்துக. முதல் 3 தேவார திருமுறைகள். முதல் 3 தேவார திருமுறை, அதாவது முதல் 7 சைவ சமய திருமுறைகளுக்கு பேரை என்னதான் சொல்றோம்னா தேவாரம் தான். முதல் 7 சைவ சமய திருமுறை. மொத்தம் சைவ சமய திருமுறை 12 இருக்கு.
அது முதல் 7 திருமுறைகள் பேரு தேவாரம். முதல் 3 திருமுறைகள் யாருன்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். அடுத்ததாக 4, 5, 6 திருமுறைகள் திருநாவுக்கரசர். 7வது திருமுறை சுந்தரர். திருப்பாவை இயற்றியவர் யாரு? ஆண்டாள். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அப்ப முதல் 7 திருமுறைகள் ஃபர்ஸ்ட் ஒரு 3, அடுத்து 4, 5, 6, அடுத்து 7. ஓகேங்களா? இந்த 3 பேர்த்து என்ன சொல்றாங்கன்னா மூவர் முதலி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மூவர் தேவாரம் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? மூவர் தேவாரம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு பேர் 3 பேர்த்துக்கு மூவர் முதலி அப்படின்னு சொல்றோம். அடுத்து சரியான மரபு தொடரை தேர்வு செய் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, இது ஒரு மரபு தொடர் தான். கற்குவியல் அருகே சாவி கொத்து கிடந்தது. கற்குவியல் சரியா? சரிதான். சாவி கொத்து சரிதான். சாவி குவியல் வருமா? வராது. கற்கூட்டம் வரும், வராது. அடுத்து பாருங்க, வேலங்காடு அருகே மாட்டு மந்தையை பார்த்தேன். மாட்டு மந்தையை பார்த்தேன். இது சரியான ஒரு மரபு தான். அப்ப 1 மற்றும் 3 சரியானது. எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. 4வது பாருங்க, வேலங்காடு அருகே மாட்டு கூட்டன்னு வரக்கூடாது, மாட்டு மந்தையே அப்படின்னு தான் வரணும். அப்போ 1 மற்றும் 3 தான் சரியானது. அடுத்ததாக பொறுத்துக என்ன வாக்கியம் கேட்கிறாங்க? கபிலரால் குறிஞ்சிப்பாட்டு இயற்றப்பட்டது. பட்டது அப்ப என்னது? செய்யப்பாட்டு வினை. எங்க இருக்கு? ஆப்ஷன் 1 தான். ஏதான். ஓகேங்களா? அப்ப குறிஞ்சிப்பாட்டை கபிலர் எழுதினார் செய்வினை. என்னை குறிஞ்சிப்பாட்டின் சுவை. இது என்ன? உணர்ச்சி வாக்கியம். குறிஞ்சிப்பாட்டை கபிலர் எழுதினாரா அப்படிங்கிறது ஒரு வினாவை சொல்லுது. அப்ப வினா வாக்கியம். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து ஒளி வேறுபாடு. தலை என்பது என்னது? ஒரு உறுப்பு. தலை நகரலகரம் என்பது கட்டு. ஓகேங்களா? தலை என்பது கட்டு. தலை என்பது ஒரு உறுப்பு. ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து பிறமொழி சொற்களற்ற வாக்கியம். அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஒரே ஒரு வார்த்தை வித்தியாசமா இருக்கு. ஆராதனை வருமா? வராது. வழிபாடுன்னு வரணும். உறுப்பினர் வரும், வராது. இங்க அங்கத்தினர் வரணும். இங்க அபூர்வம்னா புதுமையான. என்னது? சிற்றூரில் புதுமையான நோன்பு இருந்தால், சிற்றூரில் புதுமையான நோன்பு இருந்தால் அப்படிங்கிறது என்னது? சரியான பிறமொழி சொல்லற்ற தமிழ் வாக்கியம். ஓகே. அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள குறளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு பாருங்க. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். வேண்டும், முயற்சி, இந்த 2க்கு மட்டும் தான் இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கணும். என்னங்க அடிக்கோட்டு தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம எதேதோ தேவையெல்லாம் பார்த்துக்கிட்டு கூடாது. அப்ப வேண்டும், முயற்சி. அப்ப பாருங்க, வேண்டும். அப்ப வேண்டும் அப்படிங்கிற உம்முல முடிஞ்சிருக்கு. முற்றுமை நம்ம போட்டக்கூடாது. ஏன்னா யாருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம், உண்மை பார்த்துருப்போம். இங்க வேண்டுதல், வாழ்த்தல், வைதல், விதித்தல், அது போல வந்து என்னது? அது வியங்கோல் வினைப்பட்டு. அப்ப என்ன செய்யும்? காவல்லையே ஈய ஈயர் வல்லையேன்னு யோசிக்க கூடாது. அப்ப இது வேண்டல் அப்படிங்கிறத உணர்த்துது. அதெல்லாம் என்னது? வியங்கோல் வினைமுற்று. அடுத்ததாக முயற்சி என்பது ஒரு தொழிற்பெயர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து எது தனி வாக்கியம் இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, கம்பன், வள்ளுவன், இளங்கோ ஆகியோர் இயற்கையை போற்றினர். அதாவது எழுவாய்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் வரலாம். ஆனால் பயனிலை ஒன்றை கொண்டுதான் முடியும். அது என்னது? தனி வாக்கியம் தான். திருவிக்கா பெண்கள், இது தனி வாக்கியம் தான். முருகன், கந்தவேல் ஆகியோர் மதுரைக்கு செய்ததும் தனி வாக்கியம் தான். இங்க பாருங்க, அரசன் புலவரை கண்டான், அவரை வரவேற்றான், பரிசு வழங்கினான். ஆனா ஒரே எழுவாய் பல பயனிலையில கொண்டு முடியும். அதே போல தனி வாக்கியங்கள் நிறைய தொடர்ந்து வரும். அப்ப இது தொடர் வாக்கியம். அவ மேல இருக்க 3 தான் தனி வாக்கியம். அவ தனி வாக்கியம் இல்லாத ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்து 47வது வினா. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. பின்வரும் இலக்கண குறிப்பில் எது இந்த குறளுக்கு பொருந்தியுள்ளதுன்னு கேட்கிறாங்க. இதுல பாருங்க, இதுல என்ன இலக்கணம் இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வையகமும் வானகமும் அப்படின்னு சொல்றாங்க. வையகமும் வானகமும், அந்த அப்படிங்கிற விகுதி வெளிப்படையாவே வருது. அப்ப என்ன? அது எண் உண்மை. சொல்லி செலப்படை வருமானு பார்க்கணும். முற்றுமை கூட வரலாமா அப்படின்னு யோசிக்க கூடாது. வையகமும் வானகமும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ வெளிப்படையா வருது. எண்ணுமை. சொல்லி செலப்படை வருமா? சொல்லி செலப்படை என்பது ஒரு செயல்ல ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய பெயர்ச்சொல் வினையச்சமாக மாறி அளபடுத்தாதான் சொல்லி செலப்படை. வினையச்ச இது ஈ அல்லது ஊல முடியக்கூடிய வருதா? வல்ல. உண்மை தொகை வருதா? மறைஞ்சு வரல. வெளிப்படையாதான் வருது. அப்ப எண்ணுமை தான் சரியானது. ஆப்ஷன் ஏ. எதிர்ச்சொல் எதுன்னு கேட்கிறாங்க. குணம் நாடி குற்றமு நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க செயல். பாருங்க, இதுல எதிர்ச்சொல் எதுனா குணம். குணத்துக்கு எதிர்ச்சொல்னா அது குற்றம். இதுதான் சரியான எதிர்ச்சொல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அமைப்பில் இல்லை. அடுத்து ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டுபிடி. பாருங்க, என் எழுதுகோல் இது வல்ல. இது வல்லன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? இது வன்று. எழுதுகோல் இது வன்று, அன்று அப்படின்னு தான் சொல்லணும். உடைகள் பன்மையில் இருக்கு.
கிழிந்து விட்டது ஒருமையில் இருக்கு, வருமா? வராது. அடுத்து உடைகள் கிழிந்து விட்டன பன்மையில் ஆரம்பிக்கும் போது அப்படின்னு தான் முடியும். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் 2, 4 சரி எங்க இருக்கு? ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து தொடர் வாக்கியம் குறித்து சரியானது எதுன்னு கேட்கிறாங்க பாருங்க. மகிழ்ச்சி, துன்ப, வியப்புனா ஆச்சரியம், உணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்ப இது பி ஆப்ஷன் வருமா? வராது. வினாப்பொருத்தவாய் வினா வாக்கியம் செய்தியை தெளிவாக தெரிவிக்கக்கூடிய செய்தி வாக்கியம். அப்ப என்ன ஆப்ஷன் ஏ பாருங்க, அது ஒண்ணுதான் இருக்கு. தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும், வருமா? தொடர் வாக்கியத்தை வரும், கண்டிப்பா அது உண்மைதான். ஓர் எழுவாய் பல பயனில் பெற்று வருமா? உண்மைதான், சரிதான். இதே இது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் வரலாம், ஆனா ஒரே பயனில் தான் வரும், அது தனி வாக்கியம். ஆனா ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கும், பல பயனில் வந்தா அது தொடர் வாக்கியம். ஓகேங்களா? அடுத்து நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் நூல் அன்று. நூல் அன்றுன்னு கேட்கிறாங்க. அப்ப அப்ப அவருடைய நூல் எது? சங்கொலி, அவனும் அவளும், தமிழன் இதயம், என் கதை, இதெல்லாம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கத்துடைய படைப்புகள். அப்ப சந்தன பேழை தான் அவருடைய படைப்பு கிடையாது. அப்ப சந்தன பேழை யார் எழுதியது? முருகு சுந்தரம். முருகு சுந்தரத்தினுடைய படைப்பு என்னது? சந்தன பேழை. அதே போல அரும்புகள், மொட்டுகள், மலர்கள் அப்படிங்கிற ஒரு படைப்பு இவருடைய தான். சந்தன பேழை முருகு சுந்தரம் தான். ஓகேங்களா? அடுத்து மதிமண்ணும் மாயவன் வால்முகமுக்கும் கதிர் சேர்ந்த ஞாயிறு சக்கரமுக்கும். இங்க ஒக்குன்னு வச்சுங்க. மேற்கண்ட பாடலில் அமைந்துள்ள தொடைகளின் அடிப்படையில எது சரியான கூற்றுன்னு கேட்கிறாங்க. என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மோனை அப்படிங்கிற வார்த்தை இங்க கொடுத்துருக்காங்களா? சீர்மோனை மட்டும் வந்துள்ளது கொடுத்துருக்காங்க, வேற என்ன வருதுன்னு பார்க்கணும். இரண்டாவது எழுத்து பாருங்க, அடி எதுகை இருக்கா? இருக்கு. அடுத்து இயைபு இருக்கா? ஒக்கு இருக்கு. அப்ப என்னென்ன இருக்கு? சீர் எதுகை இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அடி எதுகையும் அடி இயைப்பு வந்துள்ளது, ஆப்ஷன் சி தான். அடி எதுகை இருக்கு, மதிமண்ணும் கதிர் சேர்ந்த, ஒக்கும் என்பது இயைபு, அடி இயைப்பு. சீர்கள் சீர் இயைப்பு, அடிகளை பார்க்கும்போது 2 அடிகளை பார்க்கும்போது அடி இயைப்புன்னு சொல்றோம். ஆப்ஷன் சி தான் சரியானது. ஆனா இங்க சீர்மோனை மட்டும் வந்துள்ளது, இதை செலக்ட் பண்ணிடக்கூடிய. ஏன்னா அடி எதுகை அடி இயைப்பு இருக்குல்ல, மா கூட மோனைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? 1, 2 இணைய மோனைன்னு சொல்லலாம். ஆனா அது மட்டும்தான் வந்துகிட்ட இல்லை. இன்னமும் இருக்கு, அடி எதுகையும் அடி இயைப்பு வந்துள்ளது அது சரியானது. இதை விட இந்த மா கூட அதுக்கு நெடியில் சொல்லலாம். அவர் ரொம்ப சரியானது என்னது? அடி எதுகையும் அடி இயைப்பு தான் சரியானது. அடுத்து டெலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படிங்கிறது கேட்கல, எது தவறானது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப எது தவறானதுன்னா டெலிஜென்ஸ் அப்படின்னா சிரத்தை, ஊக்கம், அக்கறை, இதெல்லாம் சரியானது. எது தவறானது? உழைப்பு. உழைப்புன்னு என்னது? லேபர். உழைப்பு என்னது? லேபர் அப்படிங்கிறது தான் சரியானது. இப்போ டெலிஜென்ஸ்னா எதுக்கு? சிரத்தை, ஊக்கம், அக்கறை குறிக்கிறது, அது பொருந்தாது உழைப்பு. ஓகே. அடுத்து பொருந்தா இணையை கண்டுபிடி. தன்மை அப்படின்னு என்னது? குளிர்ச்சி, சரிதான். கார் அப்படின்னா கருமை, மறு அப்படின்னா குற்றம், வீர் என்பது விளக்கா? இல்லை. வீருன்னா என்னது? வீருன்னா கம்பீரம், வீராப்பு. கம்பீரம், வீராப்பு தான் சரியா வரும். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் என்னது? சரியான விடை, பொருந்தா இணை. ஓகே. மீதி எல்லாம் ஆப்ஷன் ஏபிசிலாம் நல்ல சரியான இணை தான். அப்ப சரியான இப்ப படிக்கும் போது சரியான இணை எது அதை நல்லா படிச்சுக்கணும். அடுத்து வரக்கூடிய தேர்வுகளை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவும் வினாக்கான விடையை மட்டும் பார்த்துட்டு வரும், மித்த வினாக்கள் எதுக்காக வருது அப்படின்னு தெளிவா பார்த்துக்கங்க. அது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக பொருந்தா இணையை கண்டுபிடி கேட்கிறாங்க பாருங்க. இல்லுமை அப்படின்னா வெளிச்சமாக்கு, இது சரிதான். அடுத்து இல்வில் அப்படிங்கிறது கெட்ட எண்ணம், சரிதான். இமேஜ் அப்படிங்கிறது பெரிதன்மை. ஓகேங்களா? இந்த கலைச்சொல் இல்லுமைன்னா வெளிச்சமாக்கு, இல்வில் அப்படின்னா கெட்ட எண்ணம், இமேஜ் அப்படின்னா பிரதிமை. அப்ப எது பொருந்தாது? இல்லூஷன். இல்லூஷன் அது மாய தோற்றம், பொய் தோற்றம், மாய தோற்றம் என்னது? இல்லூஷன். ஓகேங்களா? அதான் பொருந்தாதது. அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டுபிடி. மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருக. வருக அப்படின்னு என்ன? அது ஒரு கட்டளை வாக்கியம். என்னது? கட்டளை வாக்கியம் தான் சரியானது. அடுத்து செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டுபிடி. செய்யப்பாட்டு வினை மூன்றாவது வேற்றுமை உறுப்பு படுபட்டது வெறுபட்டது எங்க இருக்குன்னு பார்த்தாவே ஈஸியா கண்டுபிடிச்சோம். எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியமே இல்லை. ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்து பொருந்தா இணையை கண்டுபிடின்னு கேட்கிறாங்க பாருங்க. கிழக்குல இருந்து வீசக்கூடிய அந்த காற்றுக்கு என்ன பேரு? கொண்டல் அப்படின்னு சொல்றோமா? ரைட். அடுத்து தெற்குல இருந்து வீசக்கூடிய காற்றுக்கு என்ன சொல்றோம்? தென்றல்னு சொல்றோம். அடுத்து வடக்குல இருந்து வீசக்கூடிய காற்று வாடைன்னு சொல்றோம். வாடைக்காத்து எங்க இருந்து வீசு? வடக்குல இருந்து வீசு. தென்றல் எங்க இருந்து? தெற்குல இருந்து வீசுது. கொண்டல் என்பது கிழக்குல இருந்து வீசுது. அப்ப மேற்குல இருந்து வீசக்கூடிய நம்ம என்ன சொல்றோம்? புயல்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? கோடைன்னு சொல்றோம். இப்ப கிழக்கு அப்படி என்ன சொல்றோம்? குணக்கு. மேற்குனா குடக்கு
சொல்றோமா? அப்ப மேற்கிருந்து வீசுவது வந்து கோடை அப்படின்னு சொல்ல, புயல் கிடையாது. அப்ப அதுதான் என்னது? பொருந்தாதது ஆகும். ஓகேங்களா? அடுத்து வரிசைப்படுத்துக. எது வரிசை சரியா இருக்கும் பார்க்கணும். பாருங்க, மிளகு சுக்கு திப்பிலி திரியடு வருமா? திப்பிலி மிளகு சுக்கா, திரியடுகம் சுக்கு மிளகு திப்பிலியா? இப்ப இதுதான் சரியா இருக்கு. திரியடுகம் என்பது 3 மருந்து பொருட்களானது. அந்த மருந்து பொருளுடைய வரிசை முறை சுக்கு, மிளகு, திப்பிலி. இதுதான் சரியான. மீதெல்லாம் பார்த்தா இந்த மருந்துகளுடைய அந்த வரிசை முறை மாற்றி கொடுத்திருப்பாங்க. மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் 15 கீழ்கணக்கில் திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. ஓகேங்களா? மும்மருந்து அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கீழ்கண்டவற்றில் எது சரியானது? பாருங்க, பொழுது சேவல் விழித்தான், பொழுது சேவல் கூவி விடிந்து, அதாவது முழுமையான முறையான வாக்கியமா இல்லை. எது சரியானதா இருக்குன்னா, இப்ப 3வது ஆப்ஷன் கூட பாருங்க, சேவல் கூவி பொழுது விடிந்து விழித்தான் கண். அதை கூட நம்மளால செலக்ட் பண்ணலாம். 4வது ஒரு ஆப்ஷன் அதையும் தெளிவா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஓஎம்ஆர் பக்கமே போகணும். பாருங்க, சேவல் கூவி பொழுது விடிந்து கண் விழித்தான். அங்க ஒண்ணுதான் மாத்தி வச்சிருக்கான். இப்ப நம்மளோட விழித்தான் கண் போட்டக்கூடாது, கண் விழித்தான் தான் போடணும். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் என்னது சரியான விடை. அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டுபிடி. ஒருமைப்பன்மை பிழையற்ற வாக்கியம். பாருங்க, புலி வந்ததுன்னு வரணும். வந்தன வருமா? வராது. புலிகள் வந்தன வரலாம். எருதுகள் ஓடின அப்படின்னு தான் வரக்கூடாது. ஒருமையில் ஆரம்பிச்சா ஒருமையில முடியணும், பன்மையில் ஆரம்பிச்சா பன்மையில தான் முடியணும். அதுகளை இங்கே உள்ளது வரக்கூடாது, உள்ளன வரணும். அடுத்து பாருங்க, மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கியது. சரியா? சரியானது ஆப்ஷன் சி தான். தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றனன்னு வரக்கூடாது, வென்றதுன்னு வரணும். ஆப்ஷன் சி தான் சரியானது ஒருமைப்பன்மை பிழையற்ற வாக்கியம். அடுத்தது பாருங்க, நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்ய வெற்றே சென்று. இந்த பாடலடியில உம்மை தொகை இடம்பெற்றுள்ள சொற்றோடு எதுன்னு கேட்கிறாங்க. உம்மை தொகை எது? தாய் தந்தை. தாயும் தந்தையும் அப்படி ஒன்று இடையிலும் இறுதியிலும் மறைந்து வந்தால் அதுதான் உண்மை தொகை. அப்ப தாய் தந்தை என்பது உண்மை தொகை. இதே தாயும் தந்தையும் கொடுத்த என்ன சொல்ல போறோம்? என்னுமைன்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். அடுத்து பெயர் சொல்லின் வகையறிய. வாழ்க்கை, வாழ்க்கை, கை, ஐ அப்படின்னா என்னது வரும்? விகுதி. தொழிற்பெயர் தான் சரியானது. பண்பை குறிக்குதா? இல்லை. காலமா, இடமா? இல்லை. என்னது? தொழிற்பெயர் தான் சரியானது. விகுதிகளை பார்க்கணும். விகுதிகளை பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, மக்கள் பெரியாரை போற்றுகின்றனர். அடுத்து பெரியார் மக்களால் போற்றப்படுகின்றார். இப்ப மக்களால் போற்றப்படுகின்றார் என்னது? 3வது உறுப்பு படுபட்டது எங்க இருக்கு? இதுதான் ஆப்ஷன் சி. அப்ப மக்கள் பெரியாரை போற்றுகின்றது என்னது? செய்வினை. பெரியார் மக்களால் போற்றப்படுகின்றார் செய்யப்பாட்டு வினை. என்னை பெரியாரின் பொதுநல தொண்டு என்பது என்னது? என்னை ஆச்சரியக்குறி உணர்ச்சி வகை. பெரியாரை அனைத்து மக்களும் போற்றுவது என்பது என்னது? செய்தி வாக்கியம். ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்து கேட்கிறாங்க ஒரு பாடல் அடியில, ஒன்றாமை ஒன்று யார் கண்படின் எஞ்ஞான்றும் ஒன்றாமை ஒன்றல் அரிது. இதுல கொடுக்கப்பட்ட அந்த குரல்ல அடி எதுகை எதுன்னு கேட்கிறாங்க. அடி எதுகை என்பது என்னது? அடிகளில் இருக்கக்கூடிய அந்த சீர்களில் 2வது எழுத்து ஒன்றி வரும். அப்ப என்னது? ஒன்றாமை பொன்றாமை. அது எங்க கரெக்டா இருக்கு அதை பார்த்து ஆன்சர் பண்ணீங்க. ஒரு பக்கம் மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஒன்றாமை பொன்றாமை அப்படிங்கிறது சரியானது. அடுத்து சுற்றத்தார் சுற்றப்பட ஒழுகுதல் செல்வந்தான் பெற்றத்தார் பெற்ற பயன். இக்குறள்ல இணை மோனை எதுன்னு கேட்கிறாங்க. இணை மோனை என்பது முதலெழுத்து ஒரே மாதிரி கூடியது. அப்ப இணை மோனை வந்து முதல் 1வது சீரு 2வது சீருல ஒரே மாதிரி இருக்கிற முதலெழுத்து. அப்ப சு சு. இங்க பாருங்க, சுற்றத்தால் சுற்ற. இதுல முதலெழுத்து ஒரே மாதிரி இருக்க 1, 2 சீர்கள் முதலெழுத்து ஒரே மாதிரி வந்தால் இணை மோனை. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல். உருவகம். உருவகத்தை எது வந்து? நூற்கடல், நூலாகிய கடல், நானாகிய வேலி. 3 சொல்லின்னு போட்டிருக்காங்க. கற்பகனி, கற்பகமாய கனி. அப்ப நூற்கடல், நான் வேலி, கற்பக கனி என்பது இதுவே அதுவாக, அதுவே இதுவாக இருக்கும். அதான் உருவகம். மரப்பாவை. அப்ப என்னது? மரத்தால் செய்யப்பட்ட பாவை. 3 வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை. அதுதான் இலக்கண குறிப்புக்கு உருவகத்துக்கு பொருந்தாத ஒரு சொல். பெயர் சொல்லின் வகை. இவன், இவள், அவள் அப்படிங்கிறது என்னது? சுட்டு பெயர். இ, ஆ, உ இல்லைன்னா சுட்டு பெயர்கள் தான் சரியானது. அடுத்து தாமரை. தாமரை என்பது எந்த பெயர் அப்படின்னா ஒரு பொருள் பெயர். இப்ப இது அதுலயே இருக்கக்கூடிய இப்ப உறுப்புன்னு தனியா கேட்கிறாங்கன்னு வச்சுங்க. உறுப்புன்னு என்னன்னா மலர், இல்ல வந்து ஒரு இலை,
வேர் தண்டு கேட்டா இல்ல கை கேட்டா சினை பெயர்னு சொல்லலாம். தாமரை வந்து ஒரு பொருளை குறிக்கக்கூடியது, அப்ப பொருள் பெயர். அடுத்து பண்பு பெயர் சொல்லினை பொறுத்துக. செம்மை, செம்மை நிறம் அப்படின்னது செம்மை நிறம். கூம்பு வடிவம், கிலோமீட்டர் அளவு, காரம் சுவை. தான் சரியான. நிறம் சுவை அளவு வடிவம் கொண்டா அது பண்பு பெயர் தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் எதுவும் பார்த்தீங்கன்னா இதுல சரியான வரக்கூடியது. துரும் என மெலிந்த தேகம் துலங்கிடும் குளிர்ந்த பார்வை. துரும் என மெலிந்த தேகம் துலங்கிடும் குளிர்ந்த பார்வை. அதாவது அங்க முறை மாற்றி சொற்கள் அடிக்கிருக்காங்க. அப்ப நம்ம தான் கரெக்டா பார்க்கணும், பொறுமையா பார்க்கணும். இப்ப இது மாதிரி ரொம்ப சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாடல் வரியில கொண்டு போயிருவாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம பாடலை தெளிவா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது மாதிரி ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? துரும் என மெலிந்த தேகம் துலங்கிடும் குளிர்ந்த பார்வை தான் சரியான சொற்றொடர். அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடி சொற்றொடர். அதே போலதான் பாருங்க, புலப்படுத்தியுள்ளார் இது வருமா வராது. இசை என்பது வருமா வராது. அடுத்து பாருங்க, இசையின் நுட்பமான இலக்கணத்தை புலப்படுத்தியுள்ள வருமா? கண்டிப்பாக ஆப்ஷன் சி தான் சரி. இங்க வர முடிவே இல்லை, முடிவு இல்லாம இருக்கு இந்த வாக்கியம், அப்ப அது வராது. அப்ப இசையின் நுட்பமான இலக்கணத்தை புலப்படுத்தியுள்ளார் சரியான ஒரு வாக்கியம் சொற்றொடர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்ற அதே தான். இதுல என்ன வரும் பாருங்க, நாள்தோறும் புது புது துறைகள் கல்வியில் வருமா? அதே கல்வியில் புது புது நாள்தோறும் எது சரி? ஃபர்ஸ்ட் நாள்தோறும் வந்துடுது. நாள்தோறும் கல்வியில் புது புது துறைகள் உருவாகி கொண்டே வருகின்றன. நாள்தோறும் கல்வியில் புது புது துறைகள் உருவாகி கொண்டே வருகின்றன. அதுதான் மிக சரியான ஒரு வாக்கியம். அடுத்து ஒரு பொருள் பன்மொழிக்கு பொருந்தாத சொல் எதுன்னு கேட்கிறாங்க. ஒரு பொருள் பன்மொழி என்பது ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் வருவது ஒரு பொருள் பன்மொழி. காத்தோம்பல் அப்படின்னா காத்தல் ஓம்பல் ரெண்டுமே ஒரே பொருள் தான். ஒரு பொருள் பன்மொழியா? ஆமா. ஒரு தனி, ஒரு என்பது ஒன்றைத்தான் குறிக்கும், தனி என்பது ஒன்றைத்தான் குறிக்கும். இதுவது சரிதான். இளஞ்சிறுமியர், இளமை சிறுமி ரெண்டு ஒரே பொருள் தான். அப்ப வளர் சோலை என்பதுதான் இந்த ஒரு பொருள் பன்மொழிக்கு பொருந்தாதது. அப்ப வளர் சோலை என்பது என்னது? வினைத்தொகை. வளர்ந்த சோலை, வளர்கின்ற சோலை, வளரும் சோலை. காலம் கறந்த பெயரச்சமான வினைத்தொகையை குறிக்கிறது. ஒரு பொருள் பன்மொழிக்கு பொருந்தாதது. அதுதான் ஆப்ஷன் பி. அடுத்து பொருந்தா இணையை கண்டுபிடி. மனப்பால் குடிக்கிறான், மனப்பால் கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்க, மனப்பால் குடித்தல் அப்படின்னு சொல்றோமா? அப்ப மனப்பால் குடித்தல் என்பது கற்பனை செய்தல். மதில் மேல் பூனைங்கிறது இந்த பக்கம் போவோமா அந்த பக்கம் போவோமான்னு ஒரு நிச்சயம் இல்லாமை. மதில் மேல் பூனை என்பது நிச்சயம் இல்லாமை. அடுத்து கங்கு கரையில் இவற்றை இருக்கக்கூடிய மதிப்பானது கங்கு கரை இல்லாம இருக்குன்னு சொல்றோமா? அந்த எல்லை இல்லைன்னு சொல்றாங்க. தாளம் போடுகிற துன்பப்படு, இன்பம்லாம் கிடையாது. தாளம் போடுகிற துன்பப்படுகிறான், இன்பப்படுறது கிடையாது. அது பொருந்தாதது ஆப்ஷன் சி தான். இது எல்லாமே சரியா. மனப்பால் குடித்தல் கூட கேட்கலாம். கற்பனை செய்தல், மதில் மேல் பூனைனா நிச்சயம் இல்லை, கங்கு கரை இல்லை அப்படின்னா எல்லை இல்லை, இதெல்லாம் சரியா தான் இருக்கு. தாளம் போடுகிறான் துன்பப்படுகிறான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அடுத்து பொருந்தா இணை. பொருந்துற இணையை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கான் அப்படின்னா காடு, அடவி, கான் அடவி. படிது அப்படின்னா வஞ்சம், வேணி அப்படின்னது சடை. அப்ப இதெல்லாம் இது அடுத்து கூட கேட்கலாம். கான் என்பது அடவி, படிது வஞ்சம், வேணி சடை, இதெல்லாம் சரியா இருக்கு. அப்ப எது பொருந்தல? புந்தி என்பது பூங்கா கிடையாது. புந்தி என்பது என்னது? அறிவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அறிவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் புந்தி. ஆப்ஷன் தான் பொருந்தாத. இந்த மீதி எல்லாமே சரியாகத்தான் இருக்கு. அடுத்து விடைக்கேற்ற வினா. கூடலில் ஆய்ந்த ஓந்தீன் தமிழின், இது எந்த நூல் இருக்கு? மணிவாசகம் சொல்றாங்க. திருவாசகம் தான். திருவாசகத்தை மணிவாசகம் சொல்லுவாங்க. மாணிக்க வாசகரை மணிவாசகர், அருள் வாசகர் சொல்றோம். அதே போல திருவாசகத்தை மணிவாசகம் சொல்ல, திருவாசகம் கூட வச்சுக்கலாம். அதை நீங்க கூடலில் ஆய்ந்த ஒன்னின் தமிழ் அப்படின்னா என்னன்னா, தமிழ் ஆய்வு எங்கு நடைபெற்றது? தமிழ் சங்கம் எங்கு வளர்ந்தது? கூடல். கூடல் என்பது என்னது? மதுரை. அவங்களா கூடலில் ஆய்ந்த ஒன்னின் தமிழ், தமிழ் ஆய்வு எங்கு நடைபெற்றது? அதுதான் சரியான வினா. இது எந்த நூல்னு கேட்டால் அது கூடலில் ஆய்ந்த ஒன்னின் தமிழ்னா மணிவாசகம், திருவாசகம். ஓகேங்களா? அடுத்து பிரித்து எழுதுக. பிணி நோய் உற்றோர் அப்படின்னா பிணி நோய் உற்றோர் சேர்த்து எப்படி எழுதுறோம்? பிணி நோய் உற்றோர் அப்படின்னு எழுதுறோம். ஓகேங்களா? அடுத்து அகர வரிசை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து எங்க இருக்கு பாருங்க. உயிரெழுத்து எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான் இருக்கு. அதுதான் சரியானது. ஊன். அவ்வளவு முடிஞ்சு. வேற எங்கேயுமே இருக்க உயிரெழுத்து இல்லை. லாஸ்ட் உயிரெழுத்து வருமா? வராது, ஆரம்பம். அப்ப ஊன் தான் சரியானது. உங்க முடிஞ்சது. அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்றாங்க. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அதுதான் சரியான ஒரு பாடல் வரி. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் எங்க இருக்கு? கலித்தொகையில் இருக்கு. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை அப்படி சொல்றோமா? பாடல் வரிகள் கலித்தொகையில் இருக்கு. ஆப்ஷன் ஏ சரி. எது கலவை வாக்கியம் இல்லைன்னு கேட்கிறாங்க. அப்ப கலவை வாக்கியம் எப்படி இருக்கு இப்ப நம்ம பார்த்துடலாமா? பார்த்துடலாம்.
யார் கல்வி செல்வம் பெறுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவர். யார் கிடைத்ததோ படித்ததோ அப்படிங்கிற வந்து பாரு, யார் கல்வி செல்வம் பெறுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவர். இது கலவை வாக்கியம். தொடர் வாக்கியம் தனித்தனி சின்ன சின்ன தொடர் வாக்கியம் தனித்தனி வாக்கியம் வந்துகிட்டே இருக்கா. தொடர் வாக்கியம் ஒரே வாக்கியத்துல கலந்து வருவது. யார் கல்வி செல்வம் பெறுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவர். கலவை வாக்கியம். அடுத்து பாருங்க, பவானி அயராது படித்ததால் வாழ்க்கையில் வளம் பெற்று வெற்றி வகை சுடலாம். இதுவும் சரியானதுதான், படித்ததால். அடுத்து காயத்ரி லட்சுமி அறிவியல் புத்தகங்களை படித்ததால் விஞ்ஞானியாக திகழ்கிறார். இது மூணுமே கலவை வாக்கியம் தான். தொடர் வாக்கியம் என்பது தனித்தனி வாக்கியங்களாக வரும், ஒரு இயல்பாய் பல பயனில் வரும், அது வேற. இது கலை வாக்கியம் மூணுமே ஃபர்ஸ்ட் இருக்கு. முதல்வர் டெல்லிக்கு செல்கிறார், இது வந்து ஒரு தனி வாக்கியம். அப்ப கலை வாக்கியம் இல்லாதது என்னன்னா ஆப்ஷன் டி தான் சரியானது. ஓகேங்களா. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 தனி வாக்கியம் என்பது என்னன்னு பாருங்க. வினா வாக்கியம் என்ன பதிலும் குழந்தைக்கு என்ன தெரியும், அப்ப எங்க இருக்கு, அப்ப பியில இருக்கு டியில இருக்கா. ஓகே. கட்டளை வாக்கியம் என்பது என்னது, எழுந்து நில். அப்ப தனி வாக்கியம் என்பது பாலு கந்தனை வழங்கினான். கலை வாக்கியம் யார் கல்வி செல்வம் பெறுகிறார்கள் அவர்கள் வளம் பெறுவர், அவர்கள் வளம் பெறுவர். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. அடுத்து இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல், பெயரச்சத்துக்கு பொருந்தாது. ஆன்ற என்பது பெயரச்சமா பெயரச்சனா, புரிந்த பெயரச்சமா பெயரச்சனா, நீங்கிய பெயரச்சமா பெயரச்சு விகிதம். அப்ப பொருந்தா என்னது, புக்கு ஊ வருது. அப்ப இது கண்டிப்பா பெயரச்சம் கிடையாது, வினையச்சமாக இருக்கலாம், ஒரு பெயர்ச்சொலாக இருக்கலாம். ஓகேங்களா. அப்ப ஆன்ற புரிந்த நீங்கி என்பது பெயரச்சம், பொருந்தாது புக்கு. அடுத்து இலக்கண குறிப்பு சொல்ல கண்டுபிடி கேட்கிறாங்க. உண்மை தொகை, உண்மை தொகை எது, குணம் குறி. குணமும் குறியும், குணமும் குறியும் உம்மு மறைஞ்சு வருது. உண்மை தொகை குணம் குறி தான். முழங்கு மரசு வினைத்தொகை பொறுப்புலி வினைத்தொகை நானெல்லாம் வராது. அடுத்து ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியம் எதுன்னு கேட்கிறாங்க பாருங்க. ஒவ்வொரு ஊர்களிலும் சொல்லலாமா, சொல்ல ஒவ்வொரு ஊரிலும் சொல்லணும். தொல்காப்பியம் என்ற அப்படின்னு சொல்லக்கூடாது, தொல்காப்பியம் எனும் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது. தொல்காப்பியம் இலக்கண நூல் தொன்மையானது. அப்போ 3 4 சரியானது. ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா. அப்போ தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் தான் சொல்லணும், என்னன்னு சொல்லக்கூடாது. அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடர் எது பாருங்க. அன்பு என்ன போடுங்க சரியா தான் இருக்கு, ஆனால் இங்கே இச்சு வராதா, இங்க இப்போ வரணும், இங்க ஓகே கரெக்டாக இருக்கு. அப்ப ரெண்டுமே இல்லை. அடுத்து பாருங்க, பொறை எனப்படுவது போற்றாரை ஒருத்தல். ஓகேங்க, ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகேங்களா. அடுத்து இயல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம். இணையச்சம் என்னது, இயன்று, என்றனா பெயரச்சம். ஓகேங்களா. இயன்று தான் வினையச்சம். அடுத்து விடை கேட்ட வினா, பொறியின்மை யாருக்கும் பலி என்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பலி. அப்படின்னு என்னன்னா, ஆள்வினை இன்மை எதுவா இல்லையா, ஆள்வினை பொருள் தருவல், ஆள்வினை பெருமைகளா, ஆள்வினை இன்மையால் என்ன நேரும் அப்படின்னு கேட்கிறாங்க. என்னது ஆள்வினை இன்மை என்ன நேரும், பொறியின்மை யாருக்கும் பலி என்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பலி. அடுத்து உயிரிழப்படைகின்ற வகையில் எத்தனை, உயிரிழப்படைகின்ற வகையில் எத்தனைனா 3 தான். அப்ப எத்தனை 3. என்னன்னது, 1 செய்யில் இசை அளபடை, 1 என்னது செய்யில் இசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை, 2 இன்னிசை அளபடை, 3 சொல்லிசை அளபடை. அப்ப அளபடை அப்படின்னா பொதுவா கேட்கும்போது அளபடை 2 தான், உயிரிழப்படை ஒற்றளப்படை. உயிரிழப்படை எத்தனை வகை கேட்டா 3 தான். 1 செயலிசை அல்லது இசை நிறை அளபடை, 2 இன்னிசை அளபடை, 3 சொல்லிசை அளபடை. இந்த உயிரிழப்படை எந்த வகை கொடுத்து மாத்திரை கேட்டாலும் எத்தனை தான், 3 மாத்திரை. ஏன்னா நெடிலக்கினமான குறில் அழகுது, நெடில் 2 குறில் 1. அப்ப மாத்திரை கேட்டால் 3 மாத்திரை தான். அடுத்து பொறுத்து கலைச்சொல் டைஜஸ்ட் அப்படின்னு என்னன்னா சுருக்கம் எங்க இருக்கு, டைஜஷன் அப்படின்னா சீரணமாதல், டிஜிட் அப்படின்னா விரவிடை, டிஜிட்டல் அப்படின்னா விரல் சம்பந்தமான. இதுல இந்த டைஜஷன் அப்படின்னு என்னது ஜீரணமாதல், இதை நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்துலயும் அதான் இருக்கு. அடுத்து டிஜிட் பார்க்கும்போது என்ன விரவிடையை வச்சுக்கலாம், டிஜிட்டல்ல விரல் சம்பந்தமான, டைஜஸ்ட் சுருக்கம். ஓகேங்களா. இப்ப எல்லாம் நமக்கு ஈஸியாக கலைச்சொல் ஸ்கூல் புக்கில் இருக்கதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்கூல் புக் இல்லாத கேட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்துங்க. அடுத்து விடைக்கேற்ற வினா, தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி. அப்ப மொழி உணர்ச்சி எங்கு தென்படாது அப்படிங்கிற வினாவுக்கு விடைதான் எது, தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி. தென்படாதுன்னு கேட்கிறாங்க. அடுத்து விடைக்கேற்ற வினா, நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டு உளந்துடித்தேன். யாரை கண்டு உள்ளம் துடிக்கிறது, நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டு உள்ளந்துடித்தேன். அதுதான் சரியானது. ஓகேங்களா. அடுத்து சிறுகதை அமைப்புடன் முதலில் தோன்றிய சிறுகதை நூல் எதுன்னு கேட்கிறாங்க. சிறுகதை அமைப்புடன் தோன்றிய முதல் சிறுகதை நூல் எதுனா பாருங்க, நிறைய பேர் புறத்தங்கள் யார் சம்பந்தம் சொன்ன கதையேன்னு போட்டக்கூடாது, என்ன போடணும்,
மங்கையர்க்கரசியுடைய காதல் முதலிய கதைகள் தான் போடணும். ஓகேங்களா? சிறுகதை நன்னையார் வாவேசு ஐயர் அவருடைய படைப்புகள் தான். ஏன்னா இதுதான் சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்புகளுக்குள்ளாகத்தான் இந்த குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை இருக்கு. இப்ப அவங்க முதல் சிறுகதைன்னு கேட்டிருந்தா நம்ம குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை போடுறாங்க. சிறுகதை தொகுப்பு சிறுகதை நூலு தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன போடணும்? மங்கையர்க்கரசின் காதல் அப்படிங்கிற முதலிய கதைகள்லாம் நம்ம போடணும். அதுக்குள்ளதான் என்ன சிறுகதை இருக்கு? குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை. இவங்க கொஸ்டின் இப்படி கேட்கிறாங்க. சிறுகதை அமைப்பட தோன்றிய முதல் சிறுகதை கேட்டாங்கன்னா மங்கையர்க்கரசி காதல் இல்லாம இருக்கு, சிறுகதை மட்டும் இருக்குன்னா குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். சிறுகதை தொகுப்பு அல்லது சிறுகதை நூல் கேட்டோம்னா மங்கையர்க்கரசின் காதல் தான். அந்த மங்கையர்க்கரசின் காதல் அப்படிங்கிறதுக்குள்ள குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை, கமலா விஜயம், அதே போல காங்கேயம், அலேன் லக்கை, அனார்கலி, லைலா மஜ்னு, எதிரொலியால், இது போன்ற சிறுகதையெல்லாம் இந்த மங்கையர்க்கரசின் காதல் முதலிய சிறுகதை தொகுப்புக்குள்ளதான் இருக்கு. ஓகேங்களா? குலத்தங்கரை அரசமரம் எதுக்குள்ளதான் இருக்கு? இதுக்குள்ளதான் இருக்கு. ஓகேங்களா? புரட்சி துறவி என்று அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க வள்ளலார் தான். ராமலிங்க வள்ளலார் புரட்சி துறவி என்று அழைக்கப்படுகிறார். ஓகேயா? அடுத்து பிஞ்சிலை பழுத்தது போல என்ற ஊமை தொடருக்கு பொருத்தமான போலன்னா அறிவு சிறப்பு சிறுவயது இடத்துல கிடையாது. முதிர்ச்சியின்மை, அதாவது வேகமாவே பிஞ்சு பழுத்த என்னவாயிரும்? வெம்பி போயிடும். பிஞ்சு வேகமாவே பழுத்துருச்சு அப்படி என்னவாயிரும்? விரைவிலேயே அது வெம்பி போயிடும். அதே முதிர்ச்சியின்மை தான் சரியானது. அடுத்து எது தவறு அப்படின்னு கேட்கிறாங்க. பட்ட காலிலே வரும் கெட்ட குடியே கெடும். சரியா? சரிதான். அன்பான நண்பனை ஆபத்தில் அறி. ஆபத்துல தான் தெரியும் நண்பன் அன்பான நண்பனை எப்படிப்பட்ட நண்பனா இருக்காங்கிறது ஆபத்துல தான் தெரியும். ஓகேங்களா? அடுத்து மரணம் நாள் காட்டி பார்க்காது. எதுவும் சரிதான். மரணம் நாள் காட்டி பார்க்காது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது மரணம். ஓகேங்களா? அப்ப இந்த பிசிடி தான் சரி. அப்ப ஏ பாருங்க, ஓட்டை சட்டி ஆனாலும் இனிக்கும் அப்படிங்கிறது வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. அப்ப ஓட்டை சட்டி ஆனாலும் அப்ப பின்னாடி என்ன சொற்கள் வரும் பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை வெந்தால் சரி. ஓட்டை சட்டி ஆனாலும் நமக்கு கொழுக்கட்டை வெந்தால் சரி. அதுதான் என்னது? மிக சரியான ஒரு இது. ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரிதான் சரியான ஒரு வாக்கியமா இருக்கு. பட்ட காலிலே படும் கெட்ட குடியெல்லாம் மித்ததெல்லாம் சரியாது. இனிக்குன்னு வராது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் தவறு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடிக்கோடிட்ட சொற்கள் இலக்கண குறிப்பு கேட்கிறாங்க. கேடும் காத்தொம்பல் சோர்வு. இந்த கேடு அப்படின்னா அது கெடுதல் அப்படின்னா நம்ம சொல்லலாம். தொழிற்பெயர். கெடுனா முதல்ல தொழில். கேடு என்பது முதல்ல திரிந்த தொழிற்பெயர். காத்தொம்பல், காத்தல், ஓம்பல் ரெண்டுமே ஒரே போல ஒரு பொருள் பன்மொழி. சோர்வு தொழிற்பெயர். ஓகேங்களா? விகுதி ஊருக்கு பார்த்துங்க. ஆப்ஷன் சி தான் சரியானது. விடைக்கேற்ற வினா. குளவி பிணையின்றி வாழ்தல் இனிதை. அப்ப என்னது வினா? குளவிக்கு இனிதாவது யாது? குளவி பிணையின்றி வாழ்தல் இனிதான சரி. ஓகே. அடுத்து மடநட மங்கை அகவ கடல் முகந்து இத்தொடரில் அமைந்த தொடரின்படி பெரும் சரியான கூட்டு கேட்கிறாங்க. பாருங்க, சீர்மோனை வந்துள்ளதான் கேட்கிறாங்க. சீர்மோனை இருக்கான்னு பார்த்துக்குங்க. இருக்கா? இருக்கு. சீர் எதுகை இருக்கான்னு பார்த்துக்குங்க. இருக்கா? டா டா இருக்கு. 1 4 சீர்கள்ல எதுகை இருக்கு. அடுத்து சீர்மோனை சிறு எதுகை இருக்கா? இருக்கு. அடிமோனை அடி எதுகை இருக்கான்னு கேட்கிறாங்க. அடிமோனை அடி எதுகை. அடிமோனை அடி எதுங்கிறது ஒரு அடி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன போடணும்? சீர்மோனை சீர் எதுகை. இதுதான் வந்துள்ளது சரியானது. ஓகேங்களா? அடுத்து விடைக்கேற்ற நீடுடி காக்கும் கை காராளர் கை. காராளர் கைனா விவசாயம் செய்யக்கூடிய கை தான் காராளர் கை. அந்த காராளர் கையோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நீடுடி காக்கும் கை காராளர் கை, வேலி யாக்கும் கை, அதாவது உலகத்தை காக்கக்கூடிய உழவர் கை அப்படின்னு யார் சொல்றா? கம்பருடைய பாடல் வரிகள் தான் இந்த வரிகள். நீடுழி காக்கும் கை காராளர் கை. இதோடைய இந்த விடைக்கேற்ற வினா என்னது? காராளர் கையுடைய சிறப்பு என்ன? ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.